கல்யாணம். வரலாம். எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? கால் வந்துட்டு பழைய பறவை. என்னப்பா வேணும் உனக்கு? ரொம்ப காலமாக கல்யாண விஷயம் உனக்கு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சில மன வருத்தங்கள் குறைவால் நிம்மதி இல்லாமல் புலம்பிக்கிட்டு அலையுத. உண்மையா? இடையில ஒரு 2 பேர்கிட்ட சொல்லி பணம் தான் வேஸ்ட் ஆகிச்சு, காரியம் நடக்கலையா? வெறும் போட்டா காட்டி ஏமாற்றி போயிட்டாங்க. கெட்டிக்காரங்க தானே அவங்க பிழைக்காண்டமா? ஒன்றை மாதிரி ஆளாச்சு அவங்க பிழைக்கணும். காலம் கல்யாணம் முடித்தவங்களே இப்படி ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கலாம் அப்படிமா. அப்படி ஐடியாவை கொடுத்து கொடுத்து 1 மாதம் ஆனாலும் அது முடிஞ்சு போச்சு. அம்மா சரி இருந்துட்டு போகுது. அந்த போட்டோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 4000 ரூபா 5000 வாங்க வேண்டாமா? என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? உண்மை. அதனால் உனக்கு கல்யாணம் நடக்கும். உன் கழுத்தில் திருநாகம் சுற்றி இருக்கு, புரியுதா? உன்னுடைய எல்லைக்கு அந்த பக்கத்தில் சிவலிங்கம் தெரியுது. சிவன் கோயில் எங்கே இருக்கு? வடபுறத்தில் இருக்கு. கால் வந்துட்டு அது என்னன்னு பார்க்க வேண்டாமா? இல்லைமே பார்க்கணுமா வேண்டாமா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பார்த்து காலையில் 8 மணிக்கு வந்துரு. வரும் பொழுது உன்னுடைய போட்டோலாம் கொண்டு வா. என்ன எல்லாம் வெற்றியாகி ஜெயிச்சு தரேன், நல்லா நடக்கும். இந்தா மகிழ்ச்சியாக இருடா, உன் தடைகள் நீங்கிரும். போ. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? துல்லியமாக பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள். என்னம்மா யாருக்குமா கல்யாணம் முடிச்சிட்டியா? அவனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? கால் வந்துட்டாங்க. எந்த ஊருமா? கால். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோணியம்மன் எங்க இருக்க? இருக்காளா? அதான் அப்படி கோபுரமா தெரிஞ்சா அதான் பாடுனேன் பாட்டு. கால் வந்துட்டு வா. மலைமகளே உன் கருணை அமுதம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை கோர் பொருளுண்டு, எங்கள் மாறி நீ செய்த பரிசென்று. தண்டு மாரியம்மன் இருக்காளா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உன் பையனுக்கு கால நேரம் சரியில்லையா? இதுவரை 1 வருஷமாக சில நாட்கள் சொல்ல கேட்காம வேதனைப்படுத்தி உங்களை ஆட்டி அடக்கி வச்சுட்டார் ஐயா மகாராஜா. இன்னைக்கு தான் இப்போ வந்து அடங்கி உடங்கி இருக்கார். சில பேர்களுக்கு பின்னாலே போய் பெற்றோர்களை பற்றி சிந்திக்காமலே வண்டியை ஓட்டிட்டியடா, கெட்டிக்கார பேடா நீ. கால் விட்டுவா. இப்போ எதுவும் குழந்த வேலை பார்க்கலாம். நமக்கு தான் இன்னைக்கு சரக்கே வரல. எங்கே வச்சிருக்க? எங்கே இருக்கு இப்போ? எந்த கடையில்? சரக்கு அடிப்பேடா? எப்போ ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் மட்டும்தான். ஒரு நாள் சரி, ஒரு நாளாவது அடிக்கடி பண்ண என்ன? ஆம்பளை பிறந்த என்னத்தை கண்டான்? ஆனாக பிறந்த மட்டும் அனுபவிச்சு ஆகணும் என மாதிரி அவன் எல்லாம் செய்வான். உன் கையில் பாருடா, நடுவரலுக்கு நேர கீழே குறுக்கே ஒரு ரேகை இருக்கும். அந்த ரேகை தான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரை போக வைக்கிறதுக்கு ஆயுத்தமான ரேகை. அது என்ன என்றால் சனி பகவான் சம்பந்தமான ரேகை. தேவையில்லாத கூடாத நட்பானவே செய்த குற்றத்துக்கு குற்றம் செய்யாத உன்னையும் பழி சுமத்தி அழைத்திருப்பார்கள். செய்தார்களா?
காலில் விட்டு வா. என்ன செய்ய முடியும்? கூட்டணி எதில் வைக்கணும்? கட்சியில் வைக்கலாம், கோயிலில் வைக்கலாம், வேற எதுலையும் கூட்டணி வைக்கலாமா? வைக்கக்கூடாதுல்ல. அப்படி வச்சுட்டியே, தப்பு தானே அது. அதனால் இந்த கிரகங்களெல்லாம் மாறக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த தை மாதத்துலேருந்து இவனை நான் திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தேன். வார பௌர்ணமி அன்னைக்கு இவனை கூட்டிகிட்டு வா, சரக்கோட வா. என்கிட்ட இவன் சத்தியம் பண்ணணும், நம்ம குடிக்க மாட்டேன் இப்போ சொல்லிடுவான். பௌர்ணமிக்கு எங்கேயாவது போய் நின்றுட்டு நீ போயிட்டு வா அத்தா, நான் மெல்ல வாரேன்னு சொல்லுவான். அப்படிதானே? வந்து சேர்ந்துருவியா? வந்துருங்க, வாழ்க்கையை அமைச்சு தரேன், தொழிலையும் உருவாக்கித்தாரேன். இப்போ என்ன பேசுனேன்? தொழிலையும் உருவாக்கி தரேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். என்னடா தேவையில்லாமல் இன்னொரு குடும்பத்துக்கு பாசத்தை வச்சு ஆசையை வச்சு அள்ளி போடுறியே, அந்த பழக்கத்திலிருந்து நீக்கிறடா. விட்டுவா விட்டுவா. அடுத்து இந்த வரக்கூடிய உத்தரவில் நீ கடையில் இருக்குன்னு சொன்ன பாரு, அது இங்கே வரணும். சரியாக்கிறோம் போ. என்ன உண்மைதானடா தம்பி? சரியாக்கிறோம் போ. பணம் வேணுமா? எனக்கும் வேணும். இந்தாங்க, நல்லா இருக்கு. கனி தந்துட்டேனே பாரு, பிள்ளைக்கனியோடு சேர்ந்து கிடைக்க பெரிய பாக்கியமாச்சே. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க, எழுப்பா வீடு. அம்மா கால் வந்துட்டு வா. கண்கள் எங்கே? இது என்ன படத்தோட பாட்டு? கர்ணன். ஆனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் பெருமாளே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செப்டம்பர் மாதத்தோடு உன்னுடைய தீய நேரங்கள் நீங்கி முடிஞ்சு விட்டது. அதனால் இப்போ தொடங்குற தொழிலுக்கு உனக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் தான் தொழில் ஆரம்பிக்க முடியும். அந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு பணத்தை கொண்டு வந்து தாரேன். இன்றைய மகாலட்சுமிட்ட வர வாங்கி தாரேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார் பார்ப்போம். அப்பா இந்தா விடிந்து விட்டதப்பா, உனக்கு அருமையான பணம் கிடைக்கும், தொழிலை ஆரம்பிக்கலாம். உங்கள் அம்மா வீட்டை தை மாதத்திலிருந்து தொடங்கிக்கலாம். அதுக்கு வேண்டிய தொடர்பு கிடைக்கும். சரியா? வேறு என்ன வேண்டும்? இந்த வாரத்தில் உனக்கு தொடங்கிடும். இந்த யாகத்தில் கலந்துக்க போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி யார் இருக்கா? தர்மபுரி வாடா. நீங்களாம் போகலாம். தர்மபுரி கோயம்புத்தூர் ஏகப்பட்ட குறி ஓட்டியாச்சே. என்ன என்னம்மா தர்மபுரியானே? கால் வந்துட்டு வா. காவிரி பெண்ணே வாழ்க, நீ வாழ்க. உனக்கு தர்மபுரியா? அது பக்கத்தில் ஊரா? எந்த ஊர்? அரூர் பக்கம். காவிரின்னு ஒரு ஊர் வருது, அது என்னது? கால்வன். ஓசரியா? தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில இருக்கு. என்னடா வேணும் தம்பி? என்ன கோயில்? முனீஸ்வரன். அப்படின்னா சிவபெருமானையே கட்டியிருக்கியா? கண்ண முடி உட்கார். அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு உன் இதயத்தை நான் கொஞ்சம் பார்க்க. உனக்கு அந்த பாக்கியம் இருக்கு தம்பி. அந்த கோயிலை கட்டத்துக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பணத்தை கொடுத்து கட்டி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாப்போ. வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு கூப்பிடு. கருப்பசாமி பக்கத்தில் வாடா. வாடா பக்கத்தில். இந்தாடா சிவன் கோயிலை எழுப்புவாய், ஜீவ முக்தியுடன் வாழ்வாய். அந்த பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கும். நிம்மதியாக நடந்துதான். பணம் தருவேன். நல்லா இந்த மாலை எனக்கு இருக்காங்கப்பா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் 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 கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது நினைக்குது. பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? கல்யாண நாள் பார்த்து சொல்ல. பையனுக்கும் கால் வந்துட்டு வா. திருப்பூர் தோட்டம் துறவை பற்றி கேட்டு வந்தது யாரு? வீடு தோட்டம் சம்மந்தமா யாருப்பா? திருப்பூரா? உங்களுக்கெல்லாம் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? சரி, கண்ணமுடி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாலே கல்யாணம் முடிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கடா. என்ன செய்யறது? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் மாற்றித்தாரேன். துணைவியுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தித்தாரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை மற்ற இளங்கொழிகள் பேசிடும் உண்மை. பையனுக்கு வேலை முதல்ல கிடைக்கும். ஒரு பெண்ணால் மன இடைஞ்சல் வரும். அதில் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தார். உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பார்த்த எழுந்து நடக்க முடியாத குறையும் அடக்கமில்லாத வாய்விரியும் நடந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு செய்வனை கோளாறுகள் காரணம் இல்லை, கிரகங்கள் ஒரு காரணம். அவளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வீட்டுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரகம் சரியில்லை, அவ்வளோதான். ஜெயிச்சு தரேன். நல்லாரு. பௌர்ணமிக்கு முதல் யாகத்தில் கலந்துக்கும். அடுத்து பேசுவோம், அதை பற்றி இப்போ உத்தரவு இல்லை. சாமி எனக்கு ஒரு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்ன தொழில் அமையணும்? என்னது இதுவரை என்ன தொழில் பார்த்துருக்கிறேன்? வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? வாக்கா. என்ன வழக்கு? ஓகே ஓகே. அண்ணாச்சி நல்ல காலில் விடலை, 100 தடவை போட்டான். 1 2 3 4 ரோடு கீழே பள்ளம். ஒரு கோயில் கோபுரம் தெரியுது, சிவன் கோயில் கோபுரமா? அது கிறிஸ்துவ சர்ச்சு. சிவன் கோயில் எங்க இருக்கு? எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? கோபுரம் இருக்கா? காலம் என்ன அவங்க சொல்லி பழகினது தானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக இப்போ தொழிலில் மனச்சரிவும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இடத்தின் கோளாறா அல்லது வேறு எதுவும் தடைகளாங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் மனவெட்பமும் இருக்குது இல்லையா? இப்போதைக்கு உன் தொழிலுக்கு முடக்கமான ஒரு சூழ்நிலை நடந்ததுனால சில லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. இதை தீர்த்து உனக்கு தெளிவாக தொழிலாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டு இந்தாப்பா பௌர்ணமிக்கு என்னைய பார். 3 முறை சந்திக்கும் பொழுது உன் தொழில் நல்லா ஆயிரும், எல்லா வெற்றியும் கிடைக்கும். சந்தியிலே சிந்திப்பது என்னவென்று தெரியுமா? உன் கடையை தாண்டி இன்னொரு ரோடு போகுது சைடில். அது எங்கே போகுதுடா? கடைக்கு எடுத்த மாதிரி தெரு போகுது. ஒரு தெரு போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. அதில் ரெண்டுக்கும் இடையில் முன்னால் தான் உன் கடை சரிண்ணா. சந்தியிலே ஒரு கடை எடுத்த மாதிரி இல்லை, சைடில் போகுது. ஓகே, கால் வா ஹீ ஹோ வா ஹூ ஹீ ஹா ஹூ
என்ன கணக்கு? இப்போ 3 மாதமா தொழில் கொஞ்சம் சரிஞ்சு போச்சே, எதிர்பார்க்காம இந்த தடை எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலையேன்னு வேதனைப்படுறேன். அப்படி தானே? கல்லாவை திறந்தா கை நிறைய பணம் இருக்கும், இப்போ ஒன்றுமே இல்லை. ஆமாம், கல்லாவை திறந்தா கையில் பணம் இல்லை. அதனால் இந்த இடம் சரியா அல்லது இடத்துல எதுவும் கோளாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, புரியுதா? ஒன்று கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு அம்மன் கோயில், ஒரு மரம் இருக்கு, இருக்கா? விநாயகர் கோயில் இருக்கு, அது பக்கத்தில் ஒரு அம்மன் கால் ஒன்று. விநாயகர் சக்தியாக இருந்தால் விநாயகர் தெரிவார், அம்மா சக்தியாக இருக்கா அவன் எனக்கு தெரியுதா? அவன் அது புரிய மாட்டான்ல, உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இந்த தொழிலை அபிவிருத்தி தண்ணி உனக்கு வெற்றியாக்கி தரேன். தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம். நடந்தது உண்மை. வண்டியெல்லாம் நிறைய உருட்டிக்கிட்டு போகிறாங்க, வண்டியெல்லாம் உருட்டிக்கிட்டு போகிறாங்க. அதை வெற்றியாக்கி உன் தொழிலை வளமாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவன் உடனடியும் நல்லா ஆக்குத, உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரேன். வரும்பொழுது உன் கடையை ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. ஐயா கர்மசாமி, நான் கல்யாணம் முடித்தும் மனவருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்னையா காரணம்? யாருமா கல்யாணம் முடித்து வருத்தப்பட்டு இருக்கிறது? யாரு? வா, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்கள் யார் வந்திருக்க? சொந்தக்காரங்களா உங்களுக்கு? அம்மாவா? பின்ன வர வேண்டியது தானே. யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு? இது யாரு? மதுரை. உங்களுக்கு மதுரை. அப்படியா? ஹரி ஓம் நமோ நாராயணா. பெருமாள் கோயில் யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு? வாங்க, நீங்க கொஞ்சம் அங்கே தள்ளி நின்னுங்க. வாரி, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடையாளம் வேணும்ல. அத்தானு நான் தானே, சட்டை பொத்தானு நான் தானே, உன்னை மலவோன்னு நினைச்சிருக்கேன். பாப்பகத்தில் என்ன வேணும்? வேலையே உன் வீட்டுக்காரரு ரெண்டும் ஒரே இடத்துல போயிருக்க வேண்டியதானே? காலில் அனுப்புவாங்க, நீ உட்கார். என்னன்னு தெரியாண்டமா? அறுபத்தி 9 நாட்கள் பொறுமையாக இருந்தால் வேறொரு கம்பெனி உனக்கு வேலை கிடைக்கும். உன்னுடைய லட்சியமும் நிறைவேறும். உன்னுடைய இல்லற வாழ்க்கை நிரந்தரமாக தொடருமா தொடராதா என்பதை வேலைக்கு பின்பு முடிவெடுக்கலாம் என்பது உன் உள்ளம். அதனால் அவருடைய மனதை சீர்திருத்தி வெற்றியோடு சேர்த்து வச்சா போதுமா? அதில் உனக்கு ஆழ்ந்த திருப்தி இல்லை. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. வேற என்ன செய்ய? என்னமா செய்ய? அதனால் 69 நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்வாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? இன்னைக்கு சப்ஜெக்டில் நான் பேசும் பொழுது நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், நான் எப்பொழுதும் சொற்பொழிவு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமான ஆட்கள் ஒன்று வருவாங்க, இல்லைன்னா வந்திருப்பாங்க. நேற்று சொன்ன தீராத நோய் அப்படின்னு சொல்லி கேன்சர், வெள்ளை
தோலில் வெள்ளை உழுதல், சொரியாசிஸ். இன்றைக்கி ஒரு சொரியாசிஸ்காரர் அப்புறம் வந்தார். வெள்ளை சம்பந்தமான நோயை பற்றி நீ இப்போ கேட்க வந்திருக்கு, புரியுதா? என்னுடைய சொற்பொழிவில் நான் பேசுகிறதுக்கு சப்ஜெக்டில் உட்பட்டவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க, அது எந்த சந்தேகமும் கிடையாது. இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் பிறவி நோய் என்பது பொருள். இது ஒரு பாதிப்புக்குரியதாக இருக்காது. அது இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். இதுக்காக மன வருத்தப்பட்டு சோர்ந்து விழுந்து விடக்கூடாது, புரியுதா? உனக்கும் கூட உள் இதழ்களில் அந்த வெள்ளை சம்பந்தமான தொடர்புகள் இருக்கு. அந்த ஜீனி எஃபெக்ட் படி கூட இது வந்திருக்கு, அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உனக்கு இல்லை, மறைமுகமாக அந்த ரத்தத்தில் இருந்திருக்கு. இதுதான் நிலை. அதனால் இதை மாற்றத்துக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் பல தவங்கள் இருந்து பெற வேண்டிய ஒரு விஷயம். எழுதப்பட்ட கர்மாவை எழுதாத குறைக்கு அழுதால் தீராது என்பது விதியாகும், புரியுதா? இதை மனதார ஏற்று இது நம்முடைய சூழல், இது நம்முடைய நிலைமை, இதை வைத்து வாழ்வது எப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வரணுமே தவிர தீர்வதற்காக காசு பணத்தை செலவழித்து காலங்களை வீணாக்குவது மகா குற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உண்மையை உணர்த்தணும் பிள்ளைகளுக்கு. வீணாக கற்பனை பண்ணி எவங்கிட்டையாவது கொண்டு காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டுறக்கூடாது, புரியுதா? ஆமாம். அதனால் உன்னுடைய வாழ்வையும் தொழிலையும் நல்லாக்கி தரேன். உன் பிள்ளை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கல்வியும் தாரேன். அந்த பதவியும் பாக்கியமும் கிடைக்கும் பொழுது இந்த நோய் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாமல் போகும். வெற்றியடை வாய்மகனை, ஆனந்தமாக இரு. 3 முறை என்னை பார்க்க வருவாய். செம்மையுடன் இருப்பாய், சிறப்பாக உயர்வாய். பௌர்ணமிக்கே வந்து ஆனந்தம். காலம் அடுத்து பார்ப்போம். ஒரே மாங்காய், ஒரே கண்ணில் 9 மாங்காய் எரிய முடியாது. என்ன பௌர்ணமிக்கு வரும்போது அந்த உத்தரவை சந்தோஷம் போயிட்டு. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும், காலில் விலங்கு விட்டார் அதை கடமை என அழைத்தார், 4 வீதங்களிலே தினம் நாட்டியம் ஆடுகின்றார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இன்னொரு காலம் எந்த ஊர் உங்களுக்கு? மதுரை. என்ன வேணுமா உனக்கு? என்னடா வேணும் தம்பி? தங்கச்சி கல்யாணம் கல்யாணம் வீட்டுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் உன் புருஷன் என்ன சொல்லுறாரு? இவளை கூட்டு போகிறவங்காரா வேண்டாமுக்காரா? நீங்கள் அங்கிட்டு போங்க, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. இங்கே வாக்கா, நீ இங்கே வா, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. யார் போட்ட புதிருக்கு இருவரும் விடையாகி நிற்பதே முடிவானது, மனித குலத்துக்கு கதையானது. உன்னை பற்றி தேவையில்லாத கருத்துக்களையும் வார்த்தைகளையும் வீட்டில் உள்ளவர்கள் பேசி உன் கணவனுடைய மனநிலைகளை திருப்பி உன் மீது வெறுப்பை உருவாக்கி நீ இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். இதுதான் நடந்த விஷயம். என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒன்று சாக வேண்டும், அப்படி இல்லையே இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய உள்மனதில் இருக்கும் திருப்பிகள். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு 3 மாத காலம் அவகாசம். நீதிமன்றத்தில் இருந்து, தெய்வ நீதிமன்றத்திலிருந்து 3 மாதம் அவகாசம். பொறுமையாக இரு. நீதியின் நெருப்பால் அவன் நெஞ்சை உருக்கி கொண்டு வந்து திருப்பி தருவதற்காக 3 கால அவகாசம். இந்த காலத்தை நோக்கி நீ பொறுத்திருந்தால் எப்பேற்பட்ட காயத்தையும் காலங்களுக்கு ஆற்றும் சக்தி உண்டு என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். பொறுமையாக இரு. மாற்றித்தார, தெளிவு பண்ணித்தார.
தெளிவு பண்ணி தாரம்னு சொல்லியிருக்கேன். பௌர்ணமிக்கு வந்து சேரும். சந்தோஷம். இவன் கல்யாணத்தை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம். இந்த உத்தரவு ஒன்று தான். என்ன பொறுமை வேண்டும். ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும் சாமி. என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும். என்ன பிள்ளை பையன் ஏன் அவன் சொல்ல நீ கேட்க வேண்டியதானே? அவன் நல்லா தானே இருக்கணும். உன் சொல்ல ஏன் அவன் கேட்கணும்? காரணம் என்னடா செய்தான் பையன்? அப்படியா கல்யாணம் முடிச்சிட்டானடா? கண்டி கொண்டாடா? என்ன வண்டி எடுத்து கொடுத்துருக்க? அவன் எடுத்துக்கிட்டானா? எடுத்து போயிட்டான். வண்டியில் ஒரு ஆளை கூட்டு போறானே. நடவே மீன் வாங்கி திங்கா கால் வந்துப்பா. பொரிச்ச மீனை வாங்கி திங்காண்டா. சரி சாப்பிட்டு போறான். சும்மா இருக்கே பரமசிவம். உன் பையனை உன்னுடைய சொல்லுக்கு உட்பட்டு குடும்பத்தை ஒத்து வாழ்க்கையை அமைப்பானா அல்லது திசை திரும்பி போயிடுவானாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கும் உன் வீட்டம்மாவுக்கும் இருக்கு உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். என் மகன் என் சொல்லத்தான் கேட்பான். நீ என்னடா நினைக்கிறது, நான் என்னடா பார்க்கறது? இப்போ நீ வந்து ஒரு செல்லா காசு நெல்லை தட்டிட்டு போட்ட ஒரு சாக்கு, அதை தூர தூக்கி எரிஞ்சிருவோம். நீ மழையில் நனையவும் செய்யலாம், வீட்டு வாசலில் போட்டு மிதிக்கவும் செய்யலாம். அப்படி நிலைமையில நீ உட்கார்ந்துருக்க. உன் பையனை உன்னை மரியாதையோட கூப்பிட வைக்கிறேன், உன் பொண்டாட்டியை கட்டுப்பட வைக்கிறேன். கால் வந்துப்போம். என்னப்பா உன் பிள்ளைங்கடா இருக்கு? என்ன பிள்ளை பேர் எடுபது? ஓ எப்பா முனீஸ்வர சுவாமி எங்கடா இருக்காரு? இந்தா வயலில் இருக்காரா? கும்பிட்டு காடா கூட வந்து காப்பாற்றுறேன். போ கட்டி உண்டு. சந்தோஷமா இரு. ஜெயிச்சு வா. போ கால் விட்டுவாடா. ஆத்தங்கரு ஊரத்தினே அங்கு நின்று உருவமா. யார் இது? வா. நடராஜன் தரிசனமே தில்லை நடராஜன் தரிசனமே புவியில் தேட கிடைக்க கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. ஏப்பா நல்லா இருக்க. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? தில்லை நடராஜ பெருமாளும் உள்ளே இருக்காரோ? கால் வந்துட்டு வா. சித்தம்பலம் அதியோம். திருச்சிற்றம்பலம். திருச்சி தாம்பலம் இல்லை, திருச்சிற்றம்பலம்னு சொல்லணும் கரெக்டாக. திருச்சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம்? என் உள்மனதுக்குள் இருக்கின்ற ஆத்மாவே நீந்தான் சிவன் என்று அர்த்தம். அதைத்தான் பட்டினத்தார் முதல் பல கோடி யாகிகளும் தியாகிகளும் யோகிகளும் இந்த வாசகத்தை சொன்னார்கள். திருச்சிற்றம்பலம். பொன்னம்பலம்னு ஒரு வார்த்தை, சிற்றம்பலம்னு ஒரு வார்த்தை. சிற்றம்பலம் என்பது சித்தத்தில் இருக்கும் சிவன். பொன்னம்பலம் என்பதுக்கு கவாலமாகிய சகசிராரத்தில் இருக்கின்ற ஞானம். இதைத்தான் வள்ளலார் சிற்றம்பலம் பொன்னம்பலம் என்று 2 பெட்டிகள் வைத்திருந்தார். திறவுகோல் இல்லாத பெட்டிகள். அதுக்கு பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை. என்ன செய்ய முடியும்ப்பா? என்ன செய்ய முடியும்? இன்னொரு தடவை கால் உட்காருடா. நீ கேட்குற ஒரு கேள்விக்கு விடையை தெரியுது. என்ன வேணும் உனக்கு? திருமணத்தை முடிச்சு வச்சிடலாம். இன்னொரு பையன் சொல்ல கேட்காம இருக்கிற பெயருக்கானே அவனுக்கு வந்து சனி பகவான் அவன் தலையில் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். அவனை கொஞ்சம் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உனக்கு வித்தியாசமாக நடந்து பிரச்சனையை உருவாக்கிடுவான். புரியுதா? சரி பண்ணி தந்துடுறது. அவனுடைய நண்பர்கள் சரியில்லை. ஒத்துக்கிடுறியா? கால் வந்து நான் கூப்பிடாமலே நீங்கள் வாட்டு புகுந்துட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியா?
யாருமே இதுவரை சொன்னது கேட்கல, தான் பார்த்தேன். கர்மசாமிக்கு இந்தா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், உன் மகனை திருத்தி தரேன். இப்படி 3 முறை என்னை பார்க்கலாம், 3 முறை பார்க்கவா, நிம்மதி கிடைக்கும். சந்தையில் கிடைக்காது, சன்னிதானத்தில் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வருகவே வருகவே வருகவே.